ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். அதுக்கு வேண்டியது ஒரு முட்டைக்கோஸ் சின்னதாக வாங்கியிருக்கோம். அதை நம்ம இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இது மாதிரி பொடி பொடியாக இந்த பொடி பொடியாக நறுக்கிறதுக்கு நான் நார்மலாக நம்ம டைம் ஆகும்னு சொல்லிட்டு இது மாதிரி கட்டர் வச்சுட்டுருக்கோம். ஜஸ்ட் பாருங்கள், இது மாதிரி கட்டர் இருக்குது. இந்த கட்டரில் போட்டு இது மாதிரி இந்த கட்டரில் இது மாதிரி போட்டு நான் இந்த முட்டைக்கோசை 4 நாளாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு அமுக்கிட்டுன்னா இனிமேல் உங்களுக்கு பொடி பொடியாக ஒரு 5 நிமிஷத்தில் கட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி முட்டைக்கோஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு போட்டு காமிக்கிறோம். இந்த கோஸ் பொரியலுக்கு ஒரு அடுப்பில் ஒரு இடுப்பு சுட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 முட்டை. எண்ணெய் சுட்ட உடனே கடுகு தாளிக்கணுமாம்மா? எண்ணெய் சுட்ட உடனே கடுகு தாளிக்கணும். கடுகு தாளிக்கணும். அப்புறம் உளுத்தப்பருப்பு தாளிக்கணும். கடுகு வெடிச்ச உடனே உளுத்தப்பம் போட்டாச்சு. உளுத்தப்பருப்பை கொஞ்சம் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா? இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை போடணும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டாச்சு. இது ஒரு நல்ல ஒரு அளவுக்கு அந்த கோஸை அப்படியே போட்டுடணும். கோஸை நறுக்கின கோஸை அப்படியே அதில் போட்டுடணும். அதுக்கு தேவையான உப்பை போட்டாச்சு. உப்பை போட்டுட்டு தண்ணி தெளிச்சா போதும். உப்பு போட்டாச்சு, அழகாக அதுக்கு உரப்பும் போட்டாச்சு. தண்ணியை தெளிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணுமா? அப்படியே அதை மூடி வைக்கணும். சிம்மில் வச்சே மூடி வைக்கணுமா? சிம்மில் வச்சே மூடி வைக்கணும். அதை இந்த கோஸாக இருக்குதுன்னா அதே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கும். தண்ணி அதுலேருந்து வர்றது இது அதுக்கு ஜாஸ்தி தண்ணி ஊற்ற வேண்டாம். அது அடுப்பில் சூடு ஆக கோஸில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கிடும். மூடி வச்சாச்சு. இப்போ நடுவில் ஒரு தடவை திறந்து பாருங்க. அப்படி கொஞ்சம் இன்னும் வேகணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு கழுவி மூடி வைங்க. கொஞ்சம் அப்படி 2 பரட்டு பரட்டிட்டு கொஞ்சம் மூடி வைங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த கோஸு. இந்த டைமில் கொஞ்சம் துருவின தேங்காய் அதில் போட்டுடுங்க. சில பேர் வெங்காயம் போட்டு கோஸ் பண்ணுவாங்க. அப்போ இது வேண்டாம், தேங்காய் வேண்டாம். தேங்காய் போடுற பட்சத்தில் வெங்காயம் தேவையில்லை. சில பேர் வெங்காயம் போட்டு கோஸ் கறி பண்ணுவாங்க. நம்ம ப்ளெயின் கோஸ் கறி தான் பண்ணுறோம். கோஸ் கறி பொரியல் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் துருவிட்டு ஒரு பரட்டிட்டு ஒரு கண்டெய்னரில் தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ இதுக்கு அடுப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுப்பை க்ளோஸ் பண்ணிட்டு தான் தேங்காய் போடணும். இல்லாட்டா தேங்காய் இன்னும் ரோஸ்ட் ஆகிடும், நல்லா இருக்காது. அப்படியே பொன் வறுவலில் மேலே அந்த தேங்காய் அப்படியே வெள்ளை வெள்ளையாக தெரியணும். தேங்காய் போட்ட இது நீங்கள் தேங்காயும் சேர்த்து வறுத்துட்டா அது தேங்காய் பொரிஞ்சிடும், உங்களுக்கு தெரியாது தேங்காய் போட்டது. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு ஒரு பரட்டிட்டு அதை தனி கண்டெய்னரில் போட்டு வச்சிடணும்.
பாத்திரம் மாத்திரம் இது பாருங்க. இப்போ வேறு ஹாட் பேக் இதில் போட்டு வச்சுட்டேன்னா உங்களுக்கு சூடாகவே இருக்கும். சாப்பிட்ற டைமில் உங்களுக்கு சூடாக இருக்கும். பாதியை கொட்டியாச்சு. மீதியை இடுக்கி பிடிச்சிட்டு மீதியை இப்போ ஃபுல்லாக போட்டுடணும். ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் நாய் கறி உடனே மூடாதுங்க. ஆவி பறக்க இதாகிக்கும். கொஞ்சம் நாய் கறி மூடி வச்சுருக்கோம். சாப்பிட்ற டைமில் சூடாகவே இருக்கும். இன்றைக்கி இதோட முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி முட்டைக்கோஸ் கறி எப்படி பண்ணணுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிச்சிட்டோம். நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க, பார்ப்பீங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த புது ரெசிபியை சந்திக்கிறோம். தேங்க்யூ, பாய்.